வணக்கம். மாற்றம் எங்கிருந்து பிறக்கிறது என்று தெரியாது. ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பிலிருந்து பிறக்கிறது. யாரிடமும் எப்போதும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் அதிக வலியை கொடுக்கும். எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக இருக்காது. உறவுகளுக்குள் சிக்கல் வருவதற்கு புரிந்து கொள்ளாமை காரணமல்ல, அதிக எதிர்பார்ப்பே காரணமாகிறது. வாழ்க்கையில் முன்னேற நிறைய எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நம்முடன் வாழும் மனிதரிடத்தில் எதிர்பார்ப்பு வேண்டாம். உங்களைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்பதே தவறான எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இல்லாத மனங்களில் அமைதி நிலைத்து நிற்கும். நம்மை சுற்றியுள்ள எல்லாமே பர்ஃபெக்டா ஆக இருக்கணும் என்கிற எதிர்பார்ப்பே பெரிய விரக்தியை ஏற்படுத்தும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பண்பு மாறாத குணம், இவைதான் சிறந்ததை எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும். ஒரு உறவு நம்மிடம் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் பொதுவானது. பிறரிடம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்போதும் அதிக வலியை தரும். வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இல்லாமல் வாழ்வது கஷ்டம்தான். ஆனால் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள முடியும். அதன் பிறகு பாருங்களேன், என்றும் மகிழ்ச்சியே. எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அது அளவு கடந்த மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் உடன்பிறப்புகள். ஒன்றை தொடர்ந்தே ஒன்று பயணிக்கும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. எதிர்பார்ப்பு எங்கு வெல்லும்? இறைவனிடம் எதிர்பார்க்கலாம், பிரபஞ்சத்திடம் எதிர்பார்க்கலாம். நிச்சயம் நடக்கும் ஒரு நாள். எதிர்பார்ப்பு வரும்பொழுது மனதில் இப்படி சொல்லுங்க: கடவுள் நமக்கு நல்லதை தருவார், எல்லாம் கடவுள் செயலே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்ப்பை தள்ளி வைத்து பாருங்கள், மகிழ்ச்சி தானாக உங்களிடம் வந்து சேரும். தமிழ் நாவலர் சேனலுக்கு எப்பொழுதும் உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.